Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப், அதுல வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் கொடுக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு தாங்க இருப்பேன் டெய்லி. நிறைய பேர் போடுங்கக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா போடுவேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெயப்பிரியா சிஸ்டரோட பையன் விஷ்ணு, அந்த சின்ன பையன் சொல்றாங்க, அவங்களோட அவன் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட வீடியோ வந்தாலே கொண்டு அவங்க அம்மாட்ட காமிக்கிறானா. சோ நிறைய குட்டீஸ் கூட, நான் போடுறது ரொம்ப ஃபிட்னஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது குட்டீஸ் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் என்னோட பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கும் சிஸ்டர், என்னோட பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் சுல்தானே சாங் நேத்து பண்ணினது. அது ஒரே டேக்ல டக்குன்னு பண்ண, எனக்கு டைம் இல்ல. ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சும்மா இந்த இப்படி எடுத்து கிளிப் கொடுத்துட்டு எனக்கு ஏதோ அது நல்லா டக்குன்னு குத்தி பார்த்தா நல்லா இருந்ததா. சின்ன பிள்ளைல என்னோட அம்மா அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாங்க. அப்போ இந்த குசி படத்துல ஜோதிகா போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது என்னோட சின்ன பிள்ளை போட்டோஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் ஷேர் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருப்பேன் நான். சோ அது மாதிரி நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி சும்மா போட்டுட்டு, அப்ப என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்கன்னு சொன்னலையா, குசி பட ஜோதிகா நடப்பு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வீடியோ போட்டோமே சிஸ்டர் குசிப்பட ஜோதிகா மாதிரி இருக்கு ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பதில வேற ஸ்டைல் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரோட சஜஷனும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பொண்ணு மாதிரி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் சின்ன இப்ப நார்மலா அஸ்யூஷுவல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த ஏஜே டிஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஃபேஸ் கட்க்கு ஏத்தாப்புல ஒரு மேக்கப் சென்ஸோ இல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு யூனிக்கா தெரியும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் ரீல்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்பதான் போட்டிருக்கேன், நிறைய பேர் இப்பதான் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்ட் என்னோட ஒரு ஆசைக்கும் ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்க்கும் அப்பப்போ இந்த மாதிரி 1-2 பண்ணுவேன், அவ்வளவுதாங்க. அதுவும் சிங்கிள் டேக்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பொறுமையா ஒரு சிலர்லாம் அந்த ஃபுல் எஃபர்ட் வர்ற வரைக்கும் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு டயம் இருக்காதுங்க. ஒரே டேக் தான் இந்த பாட்டு நான் அந்த எடுத்தேன், நான் கீழே இறங்கி போயிட்டு. ஸோ ஓகேன்னு தோணுச்சு, அதான் அப்படியே போஸ்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ வாங்க. அப்புறம் எல்லா சிஸ்டருமே நிறைய சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சொன்னீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் மலர்விழி செல்வம் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நானும் வெயிட் லாஸ் பண்ணும் சிஸ்டர், டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் மேரின்ற ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஃப்ரம் கோவை, அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களாம் வெயிட் லாஸ் சேலஞ்சு. அதுல இப்ப அவங்களோட வெயிட் 68 இருக்காங்க போல இருக்கு. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க இருக்காம உங்களோட டைம், நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுல நீங்க ஃபோக்கஸ்டு. இப்ப நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா, எந்த மாதிரின்னு சொல்லிட்டோம். சோ அப்போ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் சண்முக பிரியா சிஸ்டர் பாத்தீங்கன்னா பிசிஓடி எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு ஒருக்கா தான் பீரியட்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல இருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ என்னன்னா குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக காட்டும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், வெயிட்ட குறைமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அதை நிறைய பேர் நம்ப மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டர் அதான் சொன்னாங்க, அன்னைக்கு நான் நம்பாம விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நான் இப்ப பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கரெக்டா நான் போன மந்த் 27ஆம் தேதி பீரியட் ஆனேன். இப்போ கரெக்டா ஏப்ரல் 27 கரெக்டா ஆனேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் சந்தேகத்தோட இருப்பீங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கு அப்படின்றனால வெயிட் லாஸ் பண்ணா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாயிடுமா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் 2 கமெண்ட் அப்படி பேராகிராஃப் மாதிரி போட்டிருந்தாங்க அவங்களோட சஜஷன். இதே மாதிரி நிறைய சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது இல்லாம சொல்ல
சொல்ல மாட்டாங்க சரிங்களா. சோ அதற்கான முயற்சியை நம்ம வந்து பண்ணணும் இல்லையா. அது பண்ணா சரியாயிடுமா அப்படின்ட்டு ஒரு அசால்ட் இருக்கக்கூடாது. அதை பண்ணிதான் பார்க்கலாமே. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே சொல்றாங்க. வெயிட் லாஸ் வந்து இதுக்குன்னு இல்லைங்க, நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு பாடி ரிலேட்டடா நிறைய பிரச்சனைக்கு. சோ இது வந்து இந்த சிஸ்டர் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல வந்து என்னோட நாத்தனாரோட மேரேஜ். அதுக்குள்ள நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா வந்து குறைச்சிடலாம். இந்த மாதிரிதான் ஒரு டார்கெட் வந்து வச்சுக்கணும். வேர்க்குதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டா தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து ஸ்லிம் ஆயிட்டேன் இந்த மாதிரிலாம் எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், அதுதான் நம்மளோட மோட்டிவேஷன்ல. அது வந்து ஒரு நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை கேட்கும் போதே நமக்கு ஏதோ நம்ம போட்ட உழைப்புக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சின்ன பிள்ளை மாதிரி தெரியுறீங்க, 2 பிள்ளைக்கு அம்மா மாதிரி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு ஒரு 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 அது ஒரு கேட்கும் போதே அப்படி தேன் வந்து பாயுதுன்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் சொல்றேன். அது உங்களுக்கும் வேணும்னா அதற்கான ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா, பிள்ளைங்க வைக்கிற மிச்சத்தை சாப்பிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நிறைய பேரோட லைஃப் இதுதாங்க, உண்மைதான். அது வந்து ஏன்னா நம்ம வந்து மிச்சமாயிடுச்சு, ஸோ அது வந்து மிச்சமாயிடுச்சு, இது மிச்சமாயிடுச்சுன்னே நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்ப அளந்து சாப்பிடும் போதுதான் நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோன்றதே தெரியுது சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சம்டைம் இந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதுதான் வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிடும் சரிங்களா. அதுதான் சொல்றேன், நிறைய தண்ணி குடிக்கிறது, சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது அந்த நாட்டம் வந்து போயிடும் சரிங்களா. கம்பு இருக்கு இல்லையா, அதாவது பாஜ்ரான்னு சொல்றோம்ல கம்பு, அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தின்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி அப்பப்போ வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா கருக்கு முறுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து உங்க தலைவலி ஓகேவா சிஸ்டர், டாக்டர் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஓகேவா இருக்குது. இதுக்கு என்னன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இது மட்டும் தாங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேற வழி கிடையாது. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது செஞ்சாலே சரியாயிடும் எல்லாமே. ஸோ கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. இங்க பாருங்க வெந்து ஊத்திட்டு இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. 74 kgல அப்படியே இருக்கேன் சிஸ்டர். எனக்கு வந்து பண்ணவே முடியல. நீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டவுன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணும் இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. நானும் சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுறேன் சரிங்களா, கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப வந்து மே மந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கும் ஸ்கூலு. அப்ப எல்லாருமே வந்து அங்கங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போவீங்க வருவீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் உங்களோட டயட். ஸோ அதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன். நானும் எனக்குமே அது வந்து இருக்குது. ஸோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஆனா அதான் ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு. பார்க்கலாம் சரிங்களா. கொஞ்ச நாள்ல நானே உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போ போடலாம் அப்படின்ட்டு. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேன். ஆனா நீங்க வந்து விட்டுறாதீங்க, நான் தான் உங்களை டெய்லி மோட்டிவேட் பண்றேன் இல்லையா. ஸோ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணாம இருக்காதீங்க. எதுக்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அதை வந்து ரொம்ப மைண்ட்ல எடுத்துட்டு தீவிரமா இதுல இறங்குங்க சரிங்களா. உங்களை மோட்டிவேட் பண்ண நான் இருக்கேன், டிப்ஸ் கொடுக்க நான் இருக்கேன் சரிங்களா. மைண்ட் வந்து செட் ஆக மாட்டேங்குதுன்னே சொல்றீங்க. கண்டிப்பா செட் ஆயிடும். கொஞ்சம் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். மொபைல்ல வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் சிஸ்டர், அப்ப நல்லா இருக்குது. யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ வந்து ஒரு மாதிரி குவாலிட்டி கம்மியா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க வந்து அது வந்து நெட்வொர்க் பிரச்சனையா கூட இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா நானும் ஊர்ல இருக்கும்போது எனக்கும் அப்படிதான் வீடியோ தெரியும். ஏன்னா நெட்டு வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதெல்லாமே பாருங்க. இப்போ வீடியோ வந்து நீங்க இன்ஷார்ட்ல போட்டு எடிட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்றீங்களா, அந்த டவுன்லோட் பண்ணும்போது கரெக்டா அந்த இது வைக்கிறீங்களா சைஸ் எல்லாமே அப்படின்லாம் பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா 28 வருது சிஸ்டர் அப்படின்னா மே 28ன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்குள்ள நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா பண்ணலாம் சரிங்களா. அதுதான் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வைக்கிறோம். எதுலையுமே வந்து டார்கெட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணுவோம். அதுல பாதி கடலையாவது தாண்டுவோம். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு அடுத்தடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா முடியவே முடியாது. ஆனா நீங்க இப்ப யோசிச்சிட்டீங்களா, கண்டிப்பா பண்ணிடுவீங்க, என்கிட்ட சொல்லுவீங்க சரிங்களா. ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, கண்டிப்பா அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணாமையா நீங்க வந்து உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து வர ஷார்ட்ஸ்ல அவங்க ஏன் கேட்டாங்கன்னு சொல்லி இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அதை வச்சு கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா மெயின்டைன் தான் வந்து பண்றேன். மெயின்டைன்லயுமே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியுதுன்றீங்களே. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆக்டிவிட்டி, இப்போ நம்மளோட பாடியில நம்ம வந்து சோம்பேறியா இருக்குமா இல்ல ஆக்டிவே ஒரு வேலை பார்த்துட்டே இருக்குமான்றது நமக்கு வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரிதான் நான் வந்து ஆக்டிவா இருக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு போதும்ட்டு தான் நான் வந்து இப்போ வந்து வாக்கிங் வந்து பண்ணாம இருக்கேன். அதுவே வெயிட் லாஸ் பண்ணேன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் வாக்கிங் வந்து பண்ணிடுறேன். பாத்தீங்களா, 1 மணி நேரம் வாக்கிங் வந்து கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ அதனாலதான் நான் வந்து அதை வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து ஆக்டிவா இருக்குமா இல்ல வந்து நார்மலா வீட்டு வேலைகள் சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோமான்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேத்தாப்புல மெயின்டைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சை விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்தா அப்படியே வந்து போயிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படியே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வரலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.45 வந்து இருக்குது. பரவாயில்ல, 59லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அதனால் அடுத்த நாள் கரெக்டாக வந்து ரெகுலராக பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு செம்பு நல்லா தண்ணி தாங்க எம்டி ஸ்டமக்கில் வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும் இல்லையா, ஒரு சைடு பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணி நான் வந்து சிம்பிளாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன் இடையில. அவருக்கு வந்து காலைல தான் குடிச்சிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெச்சப் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் பிள்ளைங்க இந்த மாதிரிங்க கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் அதை பார்த்தோன்னே ஏமாற்றம் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் மிக்ஸ்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்து விடுறது. அதுக்கப்புறமா அவர் ஸ்கூல் கிளம்பிட்டார், ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டாச்சு. ஸோ அவங்க வந்து கிளப்பி விடவும் கொண்டு போய் விட்டுட்டு வர போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தக்காளி சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சோம்பு வந்து எண்ணெய் காய வச்சுட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு சிம்பிள் தக்காளி சாதம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சாதத்தோட அப்பளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள், இது மூணுமே வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நல்லா சுள்ள வதக்கிட்டு அரிசியும் தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் வீட்டு அரிசி தான் வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபாஸ்ட்டாகவும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டு பிரெட் தான் வந்து டோஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து தம்பிக்கு ஒன்று ஹஸ்பண்ட்க்கு ஒன்றுன்னு செஞ்சேன் இல்லையா லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ அதனால் ப்ரெட் வச்சு சிம்பிளாக ஓட்டியாச்சு. ப்ரௌன் ப்ரெட் தாங்க டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அம்மாச்சிக்கு நட்ஸோடு வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அதோட காஃபியெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு தக்காளி சாதத்தை ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக பொழுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி சாதம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு அப்பளம் வச்சு சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிட்டாச்சு. இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட இந்த மாதிரி ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் தான் வந்து
கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து தர்பூசணி பழம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலை தான் கொஞ்சம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நான் வந்து சாப்பிட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு காலைல வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு 11 மணி போல போட்டு ஒரு டீ தான் வந்து பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவங்களுக்கு வந்து டீ வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ இஞ்சி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துல நிறைய தண்ணி குடிங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது, ஸ்நாக்ஸ் கிரேவிங்கா இருந்தது. ஸோ இந்த குட்டி முறுக்கு வேற கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு 5-6 முறுக்கு வச்சு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கிறேன். ஏன்னா வெளியில் வச்சா கெட்டுரும் இந்த வெயிலுக்கெல்லாம் இங்கே ரொம்ப. அதனால வந்து ஒரு ட்ரே வந்து வாங்கணும். ஸோ அதை வச்சுருந்தோமா, சரி அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து வேக போட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ தக்காளி சாதம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வெந்துட்டு இருக்கும் போதே ஆஃப் ஆகிடுச்சுங்க. கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே இங்கே உள்ளதை கலட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டு அங்கே நம்மளோட சிலிண்டரை தூக்கிட்டு வந்தேன் பாருங்க. இந்த படியில் தூக்கப்பட்ட பாடு பயங்கரம். உங்க எல்லாருக்குமே தெரியுது வந்து எவ்வளோ வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படியில தூக்குறதுன்றது கொஞ்சம் டாஸ்க்கு தான். ஸோ எப்படியோ வந்து தூக்கிட்டு வந்துட்டு நின்று தூக்கிட்டு வந்தேங்க. மூச்சு இந்த வெயில் டைம் வேறையா ஒரு மாதிரி களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்படியோ வந்து அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த சிலிண்டர்லாம் ஹஸ்பண்ட் இல்லாத டயத்துல தான் வந்து காலியாகும் பார்த்துக்கோங்க. அது போக இப்போ வேற ஹஸ்பண்டுக்கு இந்த கை பிரச்சனையாச்சு இல்லையா, ஆக்சிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் அந்த எதுவுமே விட்டு இருக்க கூடாது இல்லையா. ஸோ அதனால நம்ம தான் இதை நிற்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட பாடி வந்து ஆப்ரேஷன் பண்ண பாடி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்கு வந்து பிள்ளைங்க 2 பேருக்குமே டெலிவரி எனக்கு ஆப்ரேஷன் தானே. ஸோ அதனால அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முட்டையை வந்து வேக வச்சுட்டே இருந்தேங்க. ஆட்டோக்கிற பையா நான் கொஞ்சம் வெளில வேற போறோமா, நீ கூட்டு வந்துன்னு சொல்லிட்டாரு. டக்குனு டாப்பை வேற மாத்திக்கிட்டு அவனையும் கிளப்பிக்கிட்டு முட்டையை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேகமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனா. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஒருத்தவங்க தம்பி பக்கத்துல வந்து ஒருத்தவங்க இன்னொரு பையன் போறான் ஸ்கூலுக்கு. அவங்க பேரண்ட் போயிட்டு வந்து அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க சேர்த்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் சரி ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்பிள் 2 பேருக்கும் கட் பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் கொஞ்சம் டிவியை பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு போய் மிஷினில் போட்டுட்டு நேற்று காயப்பட்ட துணியை வந்து மேல் ரூமில் அள்ளி போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். காலைல செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அதையும் எடுத்துட்டு கீழே வந்துட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் அவிச்சு அதை உரிச்சு தோல் உரிச்சிட்டு இந்த சைடு வந்து லைட்டாக தக்காளி சாதத்தை சூடும் பண்ணிட்டேன் நான். ஸோ முட்டை எல்லாத்தையும் நல்லா வந்து உரிச்சு எடுத்தாச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் 2 முட்டை அவிச்சதை வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ சூப்பர் ஃபில்லிங்காக வந்து மதிய லஞ்சை வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் என்னோட ஃபேவரேட்டுங்க. ஸோ அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து முட்டை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம், ஊறுகாய் கொஞ்சம் வச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவிடுவேன். மதிய டயத்தில் தூங்காதீங்க, நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு டைவர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிஷினில் போட்ட துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்போ அதை அள்ளிட்டு வந்த துணியை இங்கே போட்டிருந்தோம் பெட்டு மேலே. ஸோ அதை வந்து கையோட மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலைல ஃப்ரூட்ஸ் கட் பண்ணேன் இல்லையா, தர்பூசணி பழம், அது வந்து அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி அதை தான் வந்து முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை வந்து ஜூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் நான். ஸோ இனிப்பு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வடிகட்டி கொடுத்துருவேன் அரைச்சி. ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்து போயிட்டு மேலே காய போட்ட துணியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்களேன், டக்குன்னு வந்து காஞ்சிருச்சு. அதையும் அள்ளிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆகிடுச்சு. நான் இடையில வந்து எடிட்டிங்லாமே பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அவனை வந்து டியூஷனில் வந்து விட்டுட்டு வந்துடலான்ட்டு தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சதுக்கப்புறம் அவனை வந்து கிளப்பி அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா, காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு தாங்க பிசைஞ்சேன். எப்பவும் போல் கோதுமை மாவு, உப்பு, வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு பிசைஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தி பிசையணும். அதுக்கப்புறம் சரி உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குறப்பாக அரைச்சிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நம்ம பூண்டு வெங்காயம் வந்து அரைச்சோம் இல்லையா கொஞ்சம் திப்பியாக அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் அரைச்சி
அரைச்சி வந்து பேஸ்ட்டாக சேர்த்து அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் கிரேவி தாங்க. உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து கீரி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு மசாலாவுக்காக வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக விட்டுட்டேன். நான் அங்கிட்டலாம் ஜன்னல் திறந்து விட்டாச்சு பாருங்க, பயங்கரமாக வெக்கையாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்கிட்ட வந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கூலரில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் கிரேவி, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து காய வச்சுட்டு இங்கிட்ட வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போட்டுக்கிட்டேன். லைட்டாக நெய் தடவி தான் வந்து சப்பாத்தி வந்து போட்டேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 2 சப்பாத்தி வச்சு அது கூட உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சூப்பராக வந்து நான் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சப்பாத்தி வந்து போட்டுட்டு சுட வந்து ஹஸ்பண்ட்க்குலாம் கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் வந்து போச்சுங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விளாக்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும். வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.